வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்தி. ஹமாஸ் கடத்தி சென்ற தாய்லாந்து பிணை கைதிகள் உடல் கண்டெடுப்பு. இஸ்ரேல் தகவல். உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் ட்ரோன் தாக்குதல், 3 பேர் உயிரிழப்பு. கோடிக்கணக்கான அமெரிக்கர்களின் தனிநபர் விவரங்கள் ஆய்வு செய்ய சுப்ரீம் கோர்ட் அனுமதி. சிறுமிகள் வன்கொடுமையில் ட்ரம்புக்கு தொடர்பு, மஸ்க் வைத்த ஆப்பு. எப்ஸ்டீன் கோப்புகள் என்றால் என்ன? ரஷ்யாவின் மேம்பட்ட Su-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உக்ரைன். பாகிஸ்தான் சீனாவுக்கு மோசமான செய்தி, இந்தியா சொந்தமாக உருவாக்கும் குசா பாதுகாப்பு அமைப்பு. ₹5 பார்லேஜி பிஸ்கட், காசாவில் பல்லாயிரம் ரூபாய் பசி, கொடுமையிலும் கொள்ளை. அமெரிக்காவுக்குள் நுழைய 12 நாடுகளுக்கு தடை, டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவு. சிலி நாட்டின் வடக்கே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இனி விரிவான செய்திகள். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான சிலி நாட்டின் வடக்கே அடகாம பாலைவன பகுதி அருகே சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகி இருக்கின்றது. இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதனால் சிறிய அளவில் கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 20,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சில இடங்களில் சிறிய அளவில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன. எனினும் இதனால் உடனடியாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை சிலி நாட்டின் ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் உறுதி செய்திருக்கின்றார். இந்த பூகம்பம் தொடர்ச்சியாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விட வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்தன. ஆனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தன. இதனிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலில் ரஷ்ய படைத்தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 41 போர் விமானங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான தனது தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. நேற்றைய தினம் உக்ரைனின் 6 மாகாணங்களை குறிவைத்து ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள கார்கிவ் நகரம் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் 21 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவின் வான்வழி கடற்படை பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் 21,700 கோடி மதிப்பில் குசா திட்டம் உருவாகி வருகிறது. 21,700 கோடி மதிப்பில் உருவாகும் ப்ராஜெக்ட் குசா இந்தியாவின் புதிய நீண்ட தூர மேற்பரப்பிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை பாதுகாப்பு திட்டமாகும். இது ரஷ்யாவின் S-400 போன்ற சாதனங்களுடன் ஒப்பிடக்கூடியது. இந்த திட்டம் DRDO மற்றும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் ஆகியவற்றின் கூட்டு தொழில்நுட்ப முயற்சியாக செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் M1, M2, M3 என 3 வெவ்வேறு தூரத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டு இந்திய விமானப்படை மற்றும் கடற்படைக்கு பலமாக அமையும். கடற்படை நோக்கத்தில் உருவாகும் M2 நாவல் மிசைல் மேக் 7 மணித்தியாலத்துக்கு 8645 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் கப்பல்களை தாக்கும் ஏவுகணைகளை இடைவேற்றும் திறன் கொண்டது. இது இந்திய கடற்படைக்கு ஒரு வலிமையான பாதுகாப்பு கவசமாக விளங்கும். BEL நிறுவனத்தின் தலைவர் மனோஜ் ஜெயின் அடுத்த 12 தொடக்கம் 18 மாதங்களில் முதற்கட்ட மாதிரிகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், IACCS மற்றும் ரஷ்யாவின் S-400 ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சிறந்த துல்லியம், ஒரே ஷாட்டில் 80% வெற்றிகரமான தாக்குதல்கள் முறைமையுடன் எதிரிகளை வீழ்த்தும் திறன் கொண்டது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய Su-35 போர் விமானத்தை தங்கள் படை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கீவ் ஒரு எல்லை தாண்டிய தாக்குதலை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு ஏப்ரல் மாத இறுதியில் ரஷ்யா உக்ரைனிய துருப்புகளை குர்ஸ்க் பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றியது. இந்த நிலையில் உக்ரைன் விமானப்படை ஒரு வெற்றிகரமான நடவடிக்கையை ரஷ்யாவுக்கு எதிராக எடுத்திருந்தது. அதாவது ஒரு ரஷ்ய சுகோய் Su-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இது ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட 4ஆம் தலைமுறை போர் விமானங்களில் ஒன்றாகும்.
இதுகுறித்து உக்ரைனிய விமானப்படை அதன் டெலிகிராம் சேனலில் இன்று காலை ஜூன் 7, 2025 அன்று குர்ஸ்க் திசையில் ஒரு வெற்றிகரமான விமானப்படை நடவடிக்கையின் விளைவாக ஒரு ரஷ்ய Su-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஜெட் விமானம் தீப்பிடித்து எரிந்த அதன் சிதைவுகள் என்று கூறுவதை காட்டும் வான்வெளி காட்சியையும் வெளியிட்டுள்ளது. எனினும் விமானம் எப்படி அல்லது சரியாக எங்கு சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை குறிப்பிடவில்லை. ஆனால் ரஷ்யாவின் உள்ளூர் செய்தி நிறுவனமான பெப்பெல் குர்ஸ்க் பிராந்தியத்தின் கோர்னெவ்ஸ்கி மாவட்டத்தில் ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் ரஷ்யாவுக்கு ஆதரவான மற்றொரு டெலிகிராம் சேனலான ஃபைட்டர் பாம்பர் விமானத்தில் இருந்த விமான விபத்தில் இருந்து உயிர் பிழைத்ததாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதித்து புதிய உத்தரவை விதித்திருக்கின்றனர். இது தொடர்பான அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுதும் அமெரிக்கர்களுக்கு என்ற கொள்கையில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இதற்கு முந்தைய ஆட்சியின் போதும் அவரது நடவடிக்கைகள் இதை ஒட்டியே காணப்பட்டன. தேர்தல் பிரச்சாரத்திலும் அதையே முன்னிறுத்தினார். வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவின் வளங்களையும் வசதிகளையும் வேலை வாய்ப்புகளையும் அனுபவிப்பதாக அவரது வாதங்கள் இருந்திருக்கின்றன. 2வது முறையாக அவர் அதிபராக பதவியேற்றதும் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தவர்களை வெளியேற்றுவதில் கவனம் செலுத்தினார். ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வெளியேறாதவர்களை கைகால்களில் விலங்கிட்டு விமானமேற்றி அவர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். ட்ரம்பின் இந்த அணுகுமுறை கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. தற்பொழுது 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் வர தடை விதித்து 7 நாடுகளைச் சேர்ந்தவருக்கு கட்டுப்பாடும் விதித்து உத்தரவிட்டிருக்கின்றனர். பாதுகாப்பாகவும் நம்பகத்தன்மையுடனும் சரிபார்க்கவும் சோதனை செய்யவும் முடியாத எந்த நாட்டிலிருந்தும் அமெரிக்காவுக்குள் நுழைவதையே அனுமதிக்க முடியாது. எனவே இன்று ஏமன், சோமாலியா, ஹைட்டி, லிபியா மற்றும் பல நாடுகளுக்கு பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும் புதிய நிர்வாக உத்தரவில் நான் கையெழுத்திடுகின்றேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அதேபோல் கியூபா, வெனிசுலா உள்ளிட்ட 7 நாடுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து உத்தரவிட்டிருக்கின்றார். அதிக விசா காலாவதி விகிதங்கள் உள்ள நாடுகளுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ள தவறுகின்ற நாடுகளுக்கும் ட்ரம்ப் தடை விதித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அபில் ஹைல் ஜாக்சன் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நமது நாட்டுக்குள் வந்து நமக்கு தீங்கு விளைவிக்க விரும்பும் ஆபத்தான வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களிடமிருந்து அமெரிக்கர்களை பாதுகாப்பதற்கான தனது வாக்குறுதியை அதிபர் ட்ரம்ப் நிறைவேற்றுகிறார் என்று தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தற்பொழுது தடை விதித்துள்ள நாடுகளின் பட்டியல் வெளியாகியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தான், மியன்மார், சாட் நாடு, காங்கோ குடியரசு, ஈக்குவடோரியல் கைனா, எர்ட்ரியா, ஹைத்தி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், யமன். ட்ரம்ப் கட்டுப்பாடுகள் விதித்த நாடுகளின் பட்டியலாக புருண்டி, கியூபா, லாவோஸ், சிரியா லியோன், டோகா, துர்மெனிஸ்தான், வெனிசுலா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறை அமெரிக்க அதிபர் பதவியேற்றிருந்த சமயத்தில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் 7 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வர பயண கட்டுப்பாடு விதித்திருந்தார். பல்வேறு திருத்தங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் 2018 ஆண்டு ஒப்புதல் வழங்கியது. அவர் ஆட்சி முடிந்து அடுத்த பதவியேற்ற ஜோ பைடன் 2021 ஆண்டு இந்த கட்டுப்பாடுகளை நீக்கியிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று பிறப்பித்த தடை பட்டியலில் இந்தியாவின் பெயர் இல்லை. எனவே இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தி செல்லப்பட்ட ஜூடி வெயின்ஸ்டின் ஹக்காய் மற்றும் அவரது கணவர் ஹாடி ஹக்காய் ஆகிய இருவரின் உடல்கள் கடந்த 5ஆம் தேதி கான் யூனிஸ் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் மேலும் ஒரு பிணை கைதியின் உடல் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றது. தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த நட்டாபாங் பின்டா என்பவர் ஹமாஸ் போராளிகளால் பிணை கைதியாக பிடித்துச் செல்லப்பட்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. அவரை ஹமாஸ் அமைப்பினர் கொலை செய்துள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் இந்த பிணை கைதி கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல் ரஃபா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் போராளிகளின் பிடியில் இன்னும் 55 பேர் பிணை கைதிகளாக உள்ளனர். இதில் சுமார் 20 பேர் உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளது என இஸ்ரேல் தரப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்காவில் ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்க திறனுக்கான துறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வரி செலுத்தும் மக்களின் பணம் பாதுகாக்கப்படவும், அமெரிக்காவின் கடனை குறைக்கவும்
அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோக தடுப்புக்காகவும் அரசில் வீணடிப்பு மற்றும் மோசடி ஆகியவற்றை தடுக்கும் நோக்கத்திலும் இந்த துறை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் தலைவராக எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டார். எனினும் சமீபத்தில் அவர் பதவி விலகினார். இந்த நிலையில் ட்ரம்ப் அரசின் நிர்வாகத்துக்கு வலி சேர்க்கும் வகையிலான தீர்ப்பு ஒன்றை சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கின்றது. இதன்படி அமெரிக்காவில் வசிக்கும் ஒவ்வொருவரின் புள்ளிப்பதிவுகள், வருவாய் விவரங்கள் மற்றும் மருத்துவ விவரங்கள் உட்பட பல்வேறு தனிநபர் தரவுகளையும் இந்த துறை ஆய்வு செய்ய முடியும். கோடிக்கணக்கான அமெரிக்க மக்களின் தனிநபர் விவரங்களை ஆய்வு செய்யும் வகையில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன் தனியுரிமை சட்டங்களின் அடிப்படையில் சமூக பாதுகாப்பு தொடர்புடைய விவரங்களை ஆய்வு செய்வதற்கு மேரிலேண்ட் பெண் நீதிபதியான எல்லான் ஹார்லண்ட் தடை விதித்திருந்த நிலையில் அந்த தடை நீங்கியிருக்கின்றது. 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் தொடுத்து வரும் தாக்குதல் காரணமாக காசா பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு பசியும் பட்டினியும் தலைவிரித்து ஆடி வருகிறது. சிறு குழந்தையும் உணவுக்காக திண்டாடி வருகிறது. உயிர் பிழைப்பதே கடினமாகிவிட்டது. அப்படி இருக்க இந்தியாவில் 5 ரூபாய்க்கு விற்கப்படும் பிஸ்கட் காசாவில் ஒரு விலை மதிப்பான பொருளாக காணப்படுகின்றது. இந்தியாவில் 5 ரூபாய்க்கு விற்கப்படும் பார்லேஜி பிஸ்கட் காசாவில் சுமார் 2300 ரூபாவாக விற்கப்படுகிறதா? ஏன் சாதாரண 5 ரூபாய் பிஸ்கட் இவ்வளவு விலை உயர்த்தி அங்கு விற்கப்படுகிறது என்பதை இங்கு விரிவாக காணலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தொடங்கியது. அப்போது இருந்தே காசா பகுதியில் பல்வேறு தாக்குதல்களால் மக்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்தனர். உயிரிழப்புகள் ஒருபுறம், பொருளாதார பிரச்சனையும் ஒருபுறம் என போர் அவர்களின் வாழ்வையை சுடுகாடாக்கிவிட்டது. போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சமீபத்தில் ஒரு பதிவு வைரலாகி வருகிறது. காசாவில் வசிக்கும் முகமது ஜவாத் என்பவர் பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட்டை 24 யூரோவுக்கு, அதாவது இந்திய மதிப்பில் 2342 ரூபாய்க்கு வாங்கியதாக பகிர்ந்து கொண்டார். இந்த பதிவை கண்டு பல இந்தியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். முகமது ஜவாத் அவரது எக்ஸ் பதிவில், நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்று நான் இறுதியாக ரவீபுக்கு பிடித்த பிஸ்கட்டுகளை வாங்கிவிட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜவாத் தனது மகள் ரவீபை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கின்றார். மேலும் விலை 1.5 யூரோவிலிருந்து 24 யூரோவுக்கு மேல் விலை உயர்ந்தாலும் ரவீவுக்கு பிடித்த உணவை என்னால் மறுக்க முடியவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அங்கு 146 ரூபாயிலிருந்து தற்பொழுது 2342 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். காசாவின் எத்தனை பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது என்பதை இந்த வைரல் பதிவு சுட்டிக்காட்டுகிறது. அங்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கூட மக்களால் வாங்க முடியாத அளவிலும் மக்களுக்கு அரிதாகவுமே கிடைக்கிறது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. இந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரை பலஸ்தீனத்தில் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ச்சியான சர்வதேச அழுத்தத்திற்கு பிறகு மனிதாபிமான பொருட்களை கொண்ட லாரிகள் இஸ்ரேலால் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட்டன. மேலும் அந்த உதவி போதுமானதாகவும் இல்லை. ஆனால் இந்த உணவு பற்றாக்குறை கள்ளச்சந்தையை அங்கு உருவாக்கி இருக்கின்றது. உதவியாக அனுப்பப்படும் உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு மீண்டும் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. பார்லேஜி பிஸ்கட் ஒரு உதாரணம்தான். அத்தியாவசிய பொருட்கள் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக விலை உயர்ந்திருக்கின்றது. 1 கிலோ சர்க்கரை கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 2000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. காசா இப்பொழுது பஞ்சம் போன்ற நிலைமைகளை எதிர்கொள்கிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஊட்டச்சத்து குறைபாடு விகிதங்கள் அதிகரித்து வருகின்றன. மேலும் சுத்தமான நீர், மருந்து மற்றும் உணவு கிடைப்பது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க அரசியலையும் உலக பிரபலங்களையும் உலுக்கி வரும் எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. உலக பணக்காரரும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்க், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெயர் இந்த கோப்புகளில் இருப்பதாகவும், அதனால் தான் அவை இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் இன்று அந்த பதிவை எலான் மஸ்க் நீக்கியிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டுகள் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் எப்ஸ்டீன் கோப்புகள் குறித்து கேள்விகள் வலுத்திருக்கின்றன. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்காவின் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு நிதியாளர். பெரும் நிறுவனங்களுக்கு நிதி திரட்டி தரும் பணியில் ஈடுபட்டு பல பணக்காரர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை வளர்த்து கொண்டார். ஆனால் அவரது ஆடம்பர வாழ்க்கை முறைக்கும் சமூக அந்தஸ்துக்கும் பின்னால் கிரிமினல் உலகமே இருந்தது. 2000ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியிலிருந்து எப்ஸ்டீன் மீது இளம் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது, கடத்தியது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவருக்கு சொந்தமான லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் என்ற கரீபியன் தீவில் பல முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் ஆகியோரை அழைத்து வந்து அங்கு பாலியல் ரீதியான வன்முறைகளில் ஈடுபட்டதாக வழக்குகள் பதிவாகின. 2008இல் எப்ஸ்டீனுக்கு மிக குறுகிய காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
பின்னர் 2019 மேலும் கடுமையான பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டுகளுடன் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பே அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூயார்க் சிறையில் மர்மமான முறையில் இறந்து போனார். அவரது மரணம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொல்லப்பட்டாரா என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்கள், அவருடைய தொலைபேசி அழைப்பு பதிவுகள், விமான பயண பதிவுகள், நீதிமன்ற ஆவணங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள், அவருடன் தொடர்பு கொண்ட பிரபலங்களின் பட்டியல் ஆகியவை எப்ஸ்டீன் கோப்புகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த கோப்புகளில் பல உயர்மட்ட அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபல கலைஞர்கள் மற்றும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக நீண்ட காலமாகவே சந்தேகங்கள் நிலவி வருகின்றன. இந்த கோப்புகள் வெளியானால் பலரின் இமேஜ் அடியோடு சரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் உண்மையை சொல்கிறேன், ட்ரம்ப் எப்ஸ்டீன் கோப்புகளில் இருக்கிறார், அதனால் தான் அந்த ஆவணங்கள் பொதுவில் பகிரப்படவில்லை, இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் உண்மை வெளிவரும் என்று நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆனால் அந்த பதிவை அவர் நீக்கியுள்ளது மேலும் சந்தேகங்களையே எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் ட்ரம்ப் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே எலான் மஸ்கின் இந்த குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். மஸ்க் ஒரு பைத்தியக்காரன் என்றும் எப்ஸ்டீனின் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீன் வழக்கு விசாரணைக்கு அதிகாரிகளுக்கு தான் உதவியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.